ஹலோ வீவர்ஸ், காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை காலை வணக்கம். நான் இப்போ என்ன வேலை பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இந்த தொட்டிகளெல்லாம் இருந்த இடத்த பாருங்கள். இந்த தொட்டிகளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். எல்லாத்தையும் தூக்கி இந்த பக்கம் அழகாக வச்சாச்சு. பார்த்திங்களா, இந்த இடமே இப்படியே நம்ம பார்த்துட்டு இப்படியே சுற்றி வரும்போது இந்த இடமே ஒரு அழகாக தெரியும். அதுக்காகத்தான் நான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன். மீனா, அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் நீட்டுக்காராமணி ரொம்ப சூப்பராக காய்ச்சிருக்காங்க. அதை பார்க்க போகிறோம். ரெட் ராங்பின் போய் பார்க்க போகிறோம். இந்த மல்லிகை கிட்டி செல்லத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்குங்க. இந்த இடத்தையுமே நான் பெருக்கி இங்கே ரெண்டு தொட்டி இருந்தாங்க, அதையும் எடுத்துட்டு அங்கே கீழே ஒரு டப்பு இருந்தது, அதை ஹோல் போட்டு இந்த மண்ணெல்லாம் வாரி இதில் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு தொட்டியை கூட ஒழித்தேன். இந்த ஒர்க்கு பாருங்கள், இதில் ஒரே புல்லுங்க. அதை எடுத்து கமுத்தி போட்டு இவ்வளோ நேரம் அந்த மண்ணை தூக்கி இதில் போட்டு இதுக்கு விதைகள் ஆடைப்பட்டதுக்கு விதைகள் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்த பாருங்கள். நான் சொல்லியாச்சு. வாங்க, நம்ம ரோஸ் பூத்திருக்கு பார்ப்போம். மஞ்சள் கலர் நம்மளை வரவேற்கிறாங்க பாருங்கள். இவங்க எட்டி பார்த்துட்டுருக்காங்க. என்ன பாரு. இவங்க நம்ம தோட்டத்தில் நிறைய வந்திருந்தாங்க, அது உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், நீட்டுக்காராமணி. இந்த நீட்டுக்காராமணியை பார்த்தாலே ஒரு கிக்கு ஏறுது. சூப்பராக இருக்குது. தப்பாக நினைக்காதீங்க. இவங்களெல்லாம் பார்த்தா நம்ம சந்தோஷத்தில் வாயில் வர்ற வார்த்தைகள் தெரியவே செய்யாது. என்ன சூப்பராக இருக்காங்க பாருங்க. இவங்களெல்லாம் பறிக்கணும். கொஞ்சம் கீரைகள் இருக்காங்க, அவங்களையும் பறிக்கணும். நேற்றுலாம் டல்லாக இருந்தவங்க இன்றைக்கி செடியை வச்சாச்சு. அப்புறம் உங்களுக்கு என்ன காமிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பண்ணி காமிக்க சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க, எப்படி கௌசல்யாங்கிறவங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் பண்ணி காமிக்கிறேன். எப்படி நீங்கள் இதை கட் பண்ணுவீங்க, பூந்தொட்டி அழகாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இதை நான் பாட்டில் ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணி காமிச்சே ஒரு வீடியோவே போட்டுடுறேன் உங்களுக்காக. இங்கே பாருங்கள், மஞ்சள் செம்பருத்தி எட்டி பார்க்குறாங்க, சிகப்பு செம்பருத்தி எட்டி பார்க்குறாங்க, பச்சை மிளகா படியில் வாங்க. பச்சை மிளகாயை பார்த்தா என்ன பாருங்க, என்ன அழகாக காய்ச்சிருக்காங்க. இதை இங்கே வச்சுருவோம். பார்த்து பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, பச்சை மிளகாய் காய்ச்சிருக்காங்க. அப்புறம் இன்னமும் பச்சை மிளகாய் இருக்குங்க, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கணும் போனேன். இந்த மல்லிகைப்பூ பார்த்துட்டு அப்படியே ரோஸ் பூவை மட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், கொத்த மாதுளை பாருங்க, இவ்வளோ அழகாக வந்துட்டேன். அப்புறம் பச்சை மிளகாய் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், நிறைய பச்சை மிளகாய் காய்ச்சிருக்காங்க. இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். அந்த க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இறங்கலான்னு இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. இவங்க நீட்டுக்காராமணின்னு பார்த்தேன். நீட்டுக்காராமணியில் கட்டையாக காய்ச்சிட்டு இருக்காங்க. கொடி கட்டி விட வேண்டும். அப்புறம் நம்ம இதை பார்க்கலாமா, கோவக்காயை. நன்றி, வணக்கம். என்ன அழகாக போயிருக்காங்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.